வணக்கம் பாருங்க. இன்னைக்கு போடக்கூடிய வீடியோ வந்து தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ டயோசிஸ்க்காக இந்த வீடியோ போடி நான் சமீபத்திலையும் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ஆலயங்கள்ல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி ஒரு மருத்துவ கல்லூரிய கட்டு அதை முடிவு பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். இன்னைக்கு இந்த வீடியோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு தேதி 10. என்ன சொல்ல வரேன்னா, குலசேகரத்துல மிஷன் மருத்துவமனை இருக்கு. நான் இன்னைக்கு சாயந்தரம் இப்போ 6 மணிக்கு அங்க போயிருந்தேன். என்ன வீட்டுல இருந்து என்னுடைய மனைவியை கூட்டிட்டு போயிருந்தேன். அப்பந்தான் அவங்கள்ட்ட கேட்டா, மருத்துவர் ஜாக்லின் மேரி 15 நாளா லீவ் எடுத்திருக்காங்க. அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சவங்க தான். அவங்க 15 நாளா லீவ் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு நர்ஸ் இருக்காங்க, 1 2 நர்ஸ் இருக்காங்க. இதை எதுக்காக சொல்லேன்னா, புதிய மாற்றம் தரேன்னு ஒரு 10 ஆண்டுகளாக புதிய புதிய அணிகள் வந்துட்டே இருக்குது. அணிகள் அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த செயலாளர்கள் இல்லைன்னா மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆலயங்கள்லாம் 4 பேர் போறீங்க. வந்ததும் மாறி மாறி பேராயருக்கு மேல ஸ்டே வாங்குதியா, இதெல்லாம் எதுக்கு வாங்குதியான்னு உள்ளதே தெரியல. கேஸ் விசாரணை இதெல்லாம் பண்ணியாக இந்த அமைப்பு கீழோட்டு போயிட்டு இருக்குது. ஒரு சிஎஸ்எம் மெடிக்கல் அந்த ஆஸ்பத்திரியில எவ்வளவு டாக்டர் ஜஸ்ட்னு இவங்க எல்லாம் இருந்த நேரத்துல எவ்வளவு இதா இருந்துட்டு இருந்து இன்னைக்கு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை ரெகுலரா வைக்க முடியாட்டா நீங்க என்னத்துக்கப்பா முடியாட்டா தள்ளிட்டு வாருங்க. உண்மையிலே கிறிஸ்டின் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடியவர் உண்மையிலே உங்களுக்கு விசுவாசமாக இருக்காருன்னா உங்களை மன்னிப்பாரா, இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு விடுவாரா? ஒன்றும் அப்படி நடக்காது. நீங்க மருத்துவத்தையாவது உடனடியாக அந்த மக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மருத்துவத்தை கொடுங்க. எனக்கு தரண்டா, நாங்க காரகுணத்துல இருப்போம், பிஆர்எஸ்ல இருப்போம், எங்க வேணும்னாலும் இருக்கக்கூடிய ஓரளவு பொருளாதாரம் இருக்கு. இந்த பொருளாதாரம் இல்லாதவங்க ரொம்ப பேர் இந்த மாவட்டத்துல இருக்காங்க. நீங்க இந்த நிர்வாகம்னு சொல்லிட்டு இல்லைன்னா லேலத்துக்கு விடுங்கன்னு, லேலத்துக்கு விட்டாலே நல்ல மருத்துவர்கள் வந்து அந்த மருத்துவமனையில சிஎஸ்ஐ மெடிக்கல் மிஷன் இருப்பாங்க. நீங்க ஒரு ஆண்டு எவ்வளவு இன்கம் அந்த மருத்துவமனையில வருதுன்னு பாருங்க. இல்லைன்னா அதுக்கு 1க்கு 3 அதுக்கு லேலம் போட்டு காசை ஒரு மருத்துவர் தருவாரு, நீங்க கொடுத்துட்டு அதையாவது நிர்வாகிங்க. இது நீங்க அதையும் செய்யாம அதுக்குரிய பகுத்தறிவுன்னு உள்ள சாதனம் இல்லாம சிஎஸ்ஓ கோயில்ல மட்டும் டெய்லி இருந்துட்டு 25,000 ரூபாய் 1000 ரூபாய் என்னது சொல்லுவியா, ரிடாக்ஷன் ஆப்சன் சொல்லுவியா, அங்க மிஷின் வீடு கட்டுதியா, இங்க மிஷின் வீடு கட்டுதியா, நீங்க மிஷின் வீடு கட்டி என்னத்துக்கு? இது எப்படி இருக்குதுன்னா, இந்த மோடி 50 நாள்ல மாற்றம் தாரேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஆகும். 50 நாளையில மாற்றம் தராது சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை அண்ணன் ஸ்டாலின் வந்தாங்கள அணி வகுத்து போட்டார்லாம் எடுத்து உங்களுக்கு ஒரு அமைப்பு ஆஸ்பத்திரி எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வெள்ளை அறிக்கை போட முடியுமா? இதே ஒரு எம்பிபிஎஸ் தொடர்ந்து இருக்க வைக்க உங்களால முடியும் இல்லையா? ரொம்ப வருத்தத்தோட பேசி இது இந்த மோடிய ஒரிக்க சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியும் இப்படி ஆகும். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தி அந்த பரம நீங்க உற்று பார்த்தா தெரியும். உண்மையிலே நின்று செல்வ பெருந்தகையை கூட்டிட்டு போறாங்க. அந்த இருக்க கூடாதவங்க அவங்களுக்கு கூட நெருக்கி நெருக்கி போறாங்க. அந்த மனுஷன் நல்லவர் ராகுல் காந்தி. இதுக்கு இடையில இருக்காங்க இல்லையா தரவன் இடைத்தரகர்கள். எப்படியோ 1ஆம் கிளாஸ்ல இருந்து பிஹெச்டி போயின்றான், பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டே நின்றுறான். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படியாக வரணும் காங்கிரஸ்காரன். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப். இது திடீரா 10ஆம் கிளாஸ் ஆகி இந்த கொலை வியாபாரம் செய்யறது போல. விவசாயிக்கு 25 ரூபா தான் ஒரு கிலோ இலக்கிட்டோம், அவன் விற்கிறது 50 ரூபாயா இருக்கும். அப்ப இந்த விவசாயம் உங்களுக்கு அதாவது போல சிஎஸ்ஐ மருத்துவமனைகள் சிஎஸ்ஐ அமைப்புகள் எல்லாம் அப்படியே விழுந்து போன நிர்வாக திறன் இல்லாம இந்த மாமன்ற உறுப்பினர்கள் இருக்குதியா, தயவு செய்து இதை விட்டுட்டு உங்களை கொண்டு முடியாட்டா புதிய ஒரு அமைப்புக்கு தானாக விட்டு கொடுங்க. இது இது அடுத்த வீடியோல முழுமையாக பேசியேன். தயவு செய்து ஒரு மெடிக்கல் அது ஒரு இறைவனுடைய இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடியவ இந்த மக்களுக்காக நான் பேசியேன். உண்மையான விசுவாசத்தை உடையவங்க நீங்க அதை இந்த வைக்கலுக்கு மேல நாய் இருந்து வைக்கல அந்த மாடை தின்ன விடாம
சாபத்தை உங்க வீட்டுக்கு வாங்கிட்டே போயிட்டே இருக்குதுயா. நான் என் தெளிந்த புத்தியோட தான் பேசிட்டு இருக்கேன். இதுல எங்க தவறு பண்ணேன்னு இங்க கமெண்ட்ல வேணா பேசுங்க. அடுத்த வீடியோல வாரேன். நன்றி.